வணக்கம். உங்கள் கண்ணங்குளம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்போது காண இருப்பது ஒரு முக்கியமான பதிவு. என்னவென்றால், இந்த சர்க்கரை வியாதியால் அவதிப்படுபவர்கள், சுகர் அதிகமாகிட்டு உடம்பு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நாம் வீட்டு வைத்தியம் சிம்பிளாக ஒன்று சொல்ல போகிறேன், கேட்டுருங்க. இந்த ஐஸ் இதை பாருங்கள், கப்பில் ஐஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கோமா, ஐஸ் ஆகும் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் இந்த எடுத்து இது ஒரு சின்ன ஒரு வைத்தியம் சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சொல்ல போகிறேன். விரிவாக பொறுமையாக கேட்டுகிட்டே வாங்க. முதல்ல சர்க்கரை நமக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்குன்னா வயசானவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இது பாதிப்பு வரும். அதனால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் தினமும் வாக் பண்ணுங்க. நல்லா பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க. பாவக்காய், புடலங்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி பூமிக்கு மேலே விளையிற காய்கறிகளை சாப்பிடுங்க. உடம்பு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பாவக்காய் ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், நாவப்பழம் ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், இல்லையா சர்க்கரை கொல்லி ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், சர்பத். இதெல்லாம் நம்மளுக்கு சுகருக்கு கண்ட்ரோல் படுத்தும். அப்படின்னாக்கா இந்த வெண்டைக்காயை நைட்டில் ஊற வச்ச தண்ணியில் காலையில் அந்த தண்ணியும் குடிக்கலாம். இப்படி நம்ம இயற்கையாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஓரளவு சாப்பிடும்போது உணவு முறையில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை மீறி போகும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கண்ட்ரோல் பண்ண முடியும் எடுத்துக்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சுன்னா இந்த ரத்த ஓட்டம் சரியாக பாதிப்பு இல்லாமல் பாதத்தில் வீக்கம் வரும். பாதத்தில் எரிச்சல், பாதத்தில் வீக்கம், பாதம் நடக்கும்போது வலி, இதெல்லாம் ஏற்படும். இது எதனால் வருதுன்னாக்கா, இந்த மாதிரி பாருங்கள், பாதம், இந்த பாதத்தில் இந்த இடத்துல வீக்கம் வரும். தெரியுதா? பாதத்தில் வீக்கம் வரும். இந்த இடத்துல சரியானபடி ரத்த ஓட்டம் இல்லைனாக்கா அந்த பாதத்தில் வலி, வீக்கம் இதெல்லாம் வரும். சில நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போனால் கூட இது நமக்கு சரியாக ஆகாது, ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கால் வீக்கம், வலி, வீக்கம் இந்த மாதிரி வரும்போது நம்ம வீட்டு வைத்தியம் என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி ஐஸ் கட்டி எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்ல போகிறேன். விரிவாக பொறுமையாக கேட்டு வாங்க. இப்போ இந்த ஐஸ் கட்டி நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்கள். கால் வீக்கத்துக்கு அப்படி வலிக்கு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோமோ, அதை எடுத்து ஒரு கப்பு எடுத்துட்டு கீழே கொட்டிங்க பாருங்கள். ஓகேவா? சரிதா? பாருங்க, இந்த மாதிரி 2 பீஸாக பண்ணிக்கிட்டு இப்படி திருப்பி வச்சுட்டிங்களா? இப்போ காலையை காட்டு, இது இன்னும் கீழே காட்டு. இதை பாருங்கள், இந்த வீக்கம், கால் வீக்கம், வலி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி வலி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஐஸ் கட்டியில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் தொடர்ந்து இப்படி நின்று பாருங்கள். இந்த மாதிரி நிற்கும்போது உங்களுக்கு அந்த மெத்துன்னு இருக்கிற இடம், அந்த ரத்தோட சரியாக இல்லாத இடம், அந்த வீக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக க்ளீனாக ஓரளவு தெரியும். கொஞ்சம் லேட்டாகும், உங்களுக்கு என்னென்ன தெரியாது, ஆரம்பத்தில் போக போக சரியாகும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா வர ஒரு 5 நிமிஷம் வைங்க. நல்லா ஜில்லுன்னு ஆனது பிறகு காலை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ஒரு 5 நிமிஷம் நடங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஐஸ் கேட்டு காலை இங்கே வைங்க. இப்படி வச்சுக்கணும், நில்லுங்க. இப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 முறை இந்த மாதிரி வைங்க. ஐஸ் கட்டி கலையில் வைங்க. இதே மாதிரி வைக்க ஒரு தொடர்ந்து ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். அந்த வீக்கம் குறையும், கொஞ்சம் ரத்த ஓட்டம் சரியாகும், சுடு வலி, வீக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதனால் நீங்கள்
இது வீட்டு வைத்தியம். நீங்கள் டெய்லி ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்களே தயார் பண்ணிக்கலாம். இது செய்கிறது மூலம் சர்க்கரை வியாதியாளர்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். நான் இதுமாதிரி வச்சு பார்த்து நிறைய பேருக்கு ஒரு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மாற்றம் வரும். நீங்கள் கூட அதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு செலவே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியான வைத்தியம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இந்த ஐஸ் கட்டி வைத்தியம் முக்கியமாக பார்த்தீங்களா, வயசானவங்களுக்கு, நடக்க முடியாதவங்க, வாக்கிங் போக முடியாதவங்களுக்கு, ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். செலவில்லாத ஒரு வீட்டு வைத்தியம். அதனால் இது உங்களுக்கு நல்லதாக பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.